சரி, இன்றைய சிங்கள பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்றைய லங்காதீப் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகிறோம். இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இதுதான். மந்திரிலா விஸ்ஸக் வத்கம் பிரகாஷெதீமே எரலா பிரகாஷெதீமே, அதாவது மந்திரிகள் தங்களது சொத்து மதிப்பை வெளியிட 20 மந்திரிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் இருந்து பின்வாங்கி விட்டார்கள். இன்னும் அவர்கள் அந்த சொத்து மதிப்பை வெளியிடவில்லை. 31ஆம் தேதிக்கு முதல் வெளியிடவில்லை என்றால் ஒன்று சிறை, இல்லாவிட்டால் தண்டப்பணம். திஸ்ஸெகட்டகளின் நொதுன்னோத் எக்கோஹிரே நேத்தம் தட் என்ற செய்தி இன்றைய லங்காதீப பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையில் செய்தியை பார்க்கலாம். தனமல்வில சிசுவி அபயோஜன சித்தியட்ட சிசுன் விசியக்காக் ரிமான். தனமல்வில மாணவி துஷ்பிரயோகம் தொடர்பாக 21 மாணவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பாசல் விதுவல்பதி வரையாத் சம்பந்த உவாத் விமர்சனையாக். பாடசாலையின் அதிபரும் இதில் தொடர்பாக என்று விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. சரி, அடுத்த செய்தியாக இன்றைய அருண பத்திரிகையில் செய்தி. அதிகரண நியோகிய நொதகா பார் லைசன் தெசியகட்ட இறைவ பெமினில்லாக். நீதிமன்ற உத்தரவை கண்டுகொள்ளாமல் பார் லைசன்ஸ் 200க்கு தொடர்பாக அல்லது 200க்கு எதிராக முறைப்பாடு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பார் லைசன்ஸ் கொடுக்குறாங்களாம், கொடுத்து ஆதரவை பெறுறாங்களாம், யாருன்னு தெரியல. சரி, அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகை. වතු කම්කරුවන්ට රුපියල් 1700ක් දීම සම්මතයි. පර්චස් 8ක නිවසේ උරුමයත් වතු තරුණ තරුණියන් 2300කට ගුරු பத்வீமத் தீமட்டத் எக்கங்கத்தாவ். அதாவது 8 பர்ச்சஸ் காணியின் உரிமையும் அதே போன்று 2300க்கும் அதிகமான ஆசிரியர் உதவியாளர்களை நியமிக்கவும் தீர்மானம் என்ற செய்தி இன்றைய தினமின பத்திரிகையில் வந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையை பார்க்கலாம். திவைன பத்திரிகையில் விசா போலிமேன் சஞ்சாரகையோ ஹெம்பத், அதாவது ஆன்லைன் விசா மூலமாக வெளியிடப்படும் விசாக்கள் மூலம் விசாவை பெற்றுக்கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு வரிசை, நீண்ட வரிசை இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது விமான நிலையத்திலே இந்த நிலை ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். 2 செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. தனமல் வில பாசலக்க சிசுன் விசியக்காக் ரிமான் என்ற செய்தியும், குருநாகல ரோகலேதி எதியட்ட கத்துரென் என்னாட்ட வைத்திய வரையாட்ட வந்திகவன்னவை. அதாவது குருநாகல வைத்தியசாலையில் நர்ஸ் தாதிக்கு கத்திரிக்கோளால் குத்திய கத்திரிக்கோளால் குத்திய டாக்டருக்கு நட்டையீடு கொடுக்க சொல்லி உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. சரி, இன்று ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களுக்காக கொண்டு வந்தோம். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இன்று தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.